அடிக்கணுமா? அடிக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டா அதுதான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. மூச்சு யாருக்கு மூச்சுலாம் பிடிக்காது. ஐயா சொல்றாங்க இல்ல பண்டு காசு 4000 ரூபா. அடிச்ச மாதிரி அடிக்காம வேறிடும். நான் இங்க வரதுக்கு முடியும், அங்க வந்துடுறேன் வீட்டுக்காம. உட்கார மாட்டேன் கடையில. சாயந்தரத்துலயும் யாருமே கிடையாது. உட்கார வச்ச மாதிரி சண்டைக்கு வந்துடுறேன். இங்க மீன் வெட்டிட்டு வந்துட்டு வந்து என்ன கேட்டேன், இங்க உட்காந்துக்கிறேன்னு தெரியாது, நீ வந்து அங்க வெட்டிட்டு வந்துடுறேன்னு கேட்கலாம். இதெல்லாம் என்ன பண்றது? இந்த பாரதி என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? படத்துக்கு சைக்கிள் ஓட்டுவாரு. என்கிட்ட முழுசா மேல இருக்குது, ஒரே ஆள் அவனமா. தம்பி இருக்கிறேன் நானும் சொன்னேன். அவங்க மாமா இருந்தா அவரு தம்பி தான் அங்கதான் வெட்டின்னு வந்தாங்க. அதனால அந்த மீனியை மறுபடியும் இங்கே கொடுத்தோம். பால் வைக்க வெட்டி தரேன். அந்த பையனை அந்த பையனை விட்டுட்டு போயிட்டான். தலையை வெட்டி கொடுக்க சொல்லிட்டுக்கிறான். தலையை கொண்டு வெயிலில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, பாத்தியா நீ என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சியா நீ? அது மரியாதை பிள்ளைலாம் ஏன்டா கூட்டிட்டு வரேன். ஆள் வெயிட் தான் பார்க்குறது, வெயிட் ஆகுறாங்க. சென கம்மி தான். ஏதோ இது கூட இருந்து சந்தோஷப்பட்டு வந்தேன். எதுவும் இல்லை என்ன பண்ண வயிறு பெருசுக்கு 2 கிலோ கிட்ட இருக்குண்ணா. சென இது பெருசா போட்டுருவா. மீன் பாறை மீன் கோவை பெருசா வாங்காதீங்க. சக்க மாதிரி இருக்கும் மீன். மீன் இந்த பனி மாசத்துல ஃபுல்லா கொடுக்கலாம். எந்த மீன் எத்தனை கொடுப்பதா இருக்கும். போடுவா வெளியே சாப்பிட போமா? மீன் கொடுப்பதாங்க. மீன் டேஸ்ட் சொல்றேன் நான். பெருசாச்சுன்னா சக்க மாதிரி ஆயிடும்.
உங்களுக்கு இது எல்லாம் சொல்லி போடுவாங்கல்ல அதெல்லாம் கீழே போடு. அப்படியே ஓகேவா? இது வந்து இன்னொரு விஷயம் கேட்டுக்கா, கத்தி வெட்டுற மாதிரி இந்த முள்ள விடுங்க. கத்தி வெட்டுற மாதிரி நல்லா டைரெக்டாக முள்ள விட்டு போகிறதில்ல. அதே மாதிரி சாச்சி புது போட்டி வச்சிங்கன்னா சாச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சுற்றி வந்துடும். அந்த நெட்டுக்கு வர வயிறு பக்கத்தில் நீங்களே எடுத்துக்கலாம். என்ன ஆனால் கோமனையாக இருக்கும், கோமனையாக இருக்கும். மூணை போட்டுமா போட்டு தரோம்ல இன்னமும் தடவை வந்து தாங்க மார்க்கெட்டில் எங்கள் மார்க்கெட்டில் இருந்தது கவுரி வந்து இங்கே மாட்ட மார்க்கெட் பூச்சி வெட்டுறதுல வசதியாக புச்சின்னு வெட்டினான். என்னப்பா எதா கத்தியை புச்சின்னு வெட்டினான். கத்தி பிடிக்க அவனை ஆகாயத்தில் படுத்து வெட்டிக்கிறா அந்த முனையில புச்சின்னு வெட்டி அந்த உங்களுக்கு அப்படி இல்லை இதில் வெட்டினா கத்தி வேலையாகும். சும்மா அது பேருக்கு தான் கஞ்சி வைக்கிறது. அதுதா லெவலாக விழும். எது லெவலாக விழும் துண்டு. இப்போ போடுறா உடம்பு துண்டு கரெக்டாக விழும். வெட்டி அந்த மாதிரி என்ன சொன்னாங்க. இந்த நீட் அப்படியே கூட போட்டுருக்கோம். நீங்கள் இப்போ அப்படியே அரைச்சிங்க. இது 2 பக்கம் வச்சுருக்குதா அது ஒன்றா கொடுத்துரும். எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு வெட்டி வைக்கிறது சூப்பராங்க. அந்த மாதிரி அப்படியே போட்டு ஒருங்கிங்கண்ணா ஒருங்கிங்கண்ணா எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க. தந்தனியாக ஒன்றா வேணா சரி இது பெருசு இல்லை. இது இல்லை பாபா இது கையில் வச்சுங்க. இது கரோட ஒரு பெரிய போட்டு மீன் நாங்கள் போட்டுருவா க்ளீன் பண்ணுப்பா. வந்து அந்த கத்தி வந்து ஒரு ஆள் தவறாமல் வச்சுருப்பாங்க. அந்த கத்தியே கிடையாது யார்ட்டையும். போடுறீங்களா அவ்வளோதான். நீங்கள் இந்த முள்ளெலாம் அடிக்க வச்சுட்டு அப்போ கையில் அந்த முள் வெட்டிடா முள் இதை போட சொல்லுங்க. இருபது அப்பாவுக்கு தோசை வருது. யாரையும் இது பண்ணல, யாரையும் கூப்பிடுறது இல்லை. தங்கச்சி கூட வர வச்சுட்டு ஒரு வருஷம் தான் சும்மா ஏன்னா எங்க அப்பா எப்படி பிறகுதான் இருந்தாரு. அதுதான் ஒரு வருஷம் அப்பா